நெல்லையில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக வெப்பம் பதிவானது. இந்த நிலையில் இன்றுடன் கத்திரி வெயில் முடிவடையும் நிலையில் வெப்பத்தின் தாக்கம் குறித்து நெல்லையில் ஆல்வின், மதுரையில் ஜான்சி, சென்னையில் விக்னேஷ், கோவையில் ஷெர்லி என நமது செய்தியாளர்கள் காத்திருக்கின்றனர். அவர்களிடம் தற்போது கேட்கலாம். முதலில் ஆல்வின், நெல்லையில் தற்போது கத்திரி வெயில் முடிவடையும் நிலையில் தற்போது அங்கு வெப்பத்தின் தாக்கம் எப்படி இருக்கிறது, அது பற்றி சொல்லுங்க. வணக்கம் சரண்யா. கடந்த மே மாதம் 4ஆம் தேதி இந்த கத்திரி வெயில் என்பது துவங்கியது. தொடர்ந்து பல நாட்களாக இந்த வெயில் என்பது நீடித்து வந்த நிலையில் கடந்த பல தினங்களுக்கு முன்பாக திருநெல்வேலி தென் மாவட்டங்களில் பெய்த அந்த கோடை மழையினுடைய காரணமாக வெப்பம் என்பது சற்று தணிந்திருந்தது. அந்த மழை ஓய்ந்த பின்பு மீண்டுமாக வெயிலினுடைய தாக்கம் என்பது அதிகரித்து இருக்கிறது என்றே சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நேற்றைய தினமெல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலே பொறுத்தவரையில் 102 டிகிரிக்கும் அதிகமான வெப்பம் என்பது பதிவாகி இருக்கிறது. அதே நிலைதான் இன்றும் தொடர்கிறது. இந்த வெப்பம் என்பது மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்பினுடைய காரணமாக மக்கள் கடந்த சில தினங்களாகவே வீடுகளில் முடங்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த தொடர் வெப்பத்தினுடைய காரணமாக மக்களுக்கு அம்மை நோய் உள்ளிட்ட நோய்கள் என்பது தாக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. வெப்பத்தினுடைய காரணமாக பல வகையான உடல் கோளாறுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை என்பதும் இருக்கிறது. உடல் சார்ந்த கோளாறுகள் ஒரு புறம் இருக்க, அதே போன்று குறிப்பாக தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் விவசாயம், அதே போன்று தண்ணீர் பிரச்சனை என்பதும் இந்த தொடர் வெளியினுடைய காரணமாக ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதான அணைகளினுடைய நீர்மட்டம் கணிசமாக குறைந்திருக்கிறது. குறிப்பாக மணிமுத்தார் அணைகளை பொறுத்தவரையில் எல்லாம் 80 அடிக்கும் கீழாக நீரினுடைய அளவு என்பது சென்றுவிட்டது. இதனுடைய காரணமாக அந்த பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய விவசாயிகள் இரண்டாம் போக சாகுபடியை எல்லாம் செய்திருந்தார்கள். ஆனால் தற்போது இந்த தொடர் வெயில் மற்றும் அதே போன்று கடந்த சில தினங்களுக்கு முன்பாக துவங்கி இருக்கக்கூடிய மேகாற்று என்று சொல்லுவார்கள், அந்த காற்றினுடைய தாக்கம் இவைகளெல்லாம் சேர்த்து நீரினுடைய அளவு என்பது குறைந்து வருகிறது. இதனுடைய காரணமாக அந்த விவசாயம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று குடிநீர் பிரச்சனையை பொறுத்தவரையில் திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை மாவட்டங்களுக்கு தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் இருந்து தான் நீர் செல்ல வேண்டும். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த தாமிரபரணி ஆற்றில் செல்லக்கூடிய நீரினுடைய அளவு என்பது மிக குறைந்த அளவு இருக்கிறது. அதனுடைய காரணமாக அந்த ஆற்றுப்படுகையில் இருக்கக்கூடிய நீருந்து நிலையங்களில் இருந்து நீரினுடைய உந்தி சக்தி என்பது குறைந்திருக்கிறது. நீர் எடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் குறைந்திருக்கிறது. இதனுடைய காரணமாக மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலே நீர் செல்லக்கூடிய, அதாவது நீர் வழங்கக்கூடிய அந்த தன்மை என்பது குறைந்திருக்கிறது. அதனால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய தினமெல்லாம் 100 டிகிரிக்கு மேலான வெயில் என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். சரண்யா, ஆல்வன், நீங்கள் இணைப்பிலே இருங்கள். அடுத்ததாக நமது சென்னை செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம். விக்னேஷ், சென்னையை பொறுத்தவரை வெப்பத்தின் தாக்கம் எப்படி இருக்கிறது? வணக்கம் சரண்யா. அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் கடந்த 4ஆம் தேதி தொடங்கி இன்றுடன் நடைபெற இருக்கிறது. இந்த கத்திரி வெயிலுக்கு இன்று விடைபெற்றாலும் இதனுடைய தாக்கம் இன்னும் 2 நாட்களுக்கு நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதாவது கடல் காற்றானது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி தாமதமாக வீசுவதால் மேலும் 2 நாட்களுக்கு இந்த வெப்பநிலை நீடிக்கும் எனவே தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக அடித்த வெயில் காரணத்தினாக சென்னை, திருவள்ளூர், வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 100 டிகிரிக்கும் அதிகமான வெப்பநிலையை பதிவாகினது. மேலும் தற்போது நீடிக்கக்கூடிய 2 நாட்களுக்கும் 100 டிகிரியிலிருந்து 105 டிகிரி வெப்பநிலை வரவே பதிவாகக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்த வெயிலிலிருந்து தப்பிப்பதற்காக பொதுமக்கள் சாலையில் செல்லும்போது முகமூடி அணிந்து கொண்டும் மேலும் பழச்சாறுகளை அருந்தியவாறும் சென்று கொண்டிருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் விடுமுறை நாட்களில் போதும் சுற்றுலா தலங்களான மெரினா கடற்கரை மற்றும் பூங்காக்களிலும் அதிக அளவு கூட்டம் காணப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் குறைந்த அளவு கூட்டமே எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த 2 நாட்களில் பள்ளிகள் திறக்கப்படவுள்ள நிலையில் மேலும் 2 நாட்களுக்கு இந்த வெப்பநிலை நீடிக்கும் என்பதால் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். சரண்யா, விக்னேஷ், நீங்கள் இணைப்பிலே இருங்கள். அடுத்ததாக நமது மதுரை செய்தியாளர் ஜான்சியிடம் கேட்கலாம். ஜான்சி, மதுரையை பொறுத்தவரை வெப்பத்தின் தாக்கம் எப்படி உள்ளது? வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில தற்போது அங்க நீர்நிலைகளின் நீர்மட்டம் எப்படி இருக்கிறது? விவசாயம் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்பது பற்றி விரிவாக சொல்லுங்க. மதுரையை பொறுத்தவரை இந்த அக்னி நட்சத்திர படம் எனும் கத்திரி வெயில் ஆரம்பித்த நாள், அதாவது அந்த மாதத்திற்கு முன்னதாக மார்ச், ஏப்ரல் மாதங்களிலே வெயிலின் தாக்கம் அதிக அளவில் தான் இருந்ததுன்னு சொல்லலாம். மே 4ஆம் தேதி தொடங்கிய அந்த அக்னி நட்சத்திர வெயில் நாள் முதல் இன்று வரை மதுரையை பொறுத்தவரை 100 டிகிரி செல்சியஸுக்கு மேல் அதிக அளவில் தான் வெப்பம் பதிவாகியுள்ளது. ஒரு சில நாட்களில் மழை பெய்தாலும் அந்த வெயிலின் தாக்கம் என்பது அந்த மழை சரி செய்யவில்லை. இதனால் பொதுமக்கள் அதிக அளவில் வெயிலின் தாக்கத்தினால் மிகுந்த பாதிப்படைந்தனர். குழந்தைகளுக்கு கோடைக்கால
விடுமுறை என்பதால் பள்ளிக்கு செல்லாத காரணத்தினால் அங்கு குழந்தைகள் வந்து அதிக அளவில் பாதிப்படையவில்லை. ஆனால் வேலைக்கு செல்லக்கூடியவர்களும் மற்றும் வந்து பொதுமக்களும் தங்களுடைய அன்றாட வேலைகளை செய்யக்கூடிய மக்கள் அதிக அளவில் இந்த அக்னி நட்சத்திர வெயிலால் பாதிப்படைந்தனர். பொதுமக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பழச்சாறு, இளநீர், நொங்கு போன்ற அதிகமான குளிர்பானங்களை அருந்தக்கூடிய சூழல் வந்து இந்த மதுரையை பொறுத்தவரை இந்த வெயில் காலங்களில் ஏற்பட்டது. இந்த சொல்லக்கூடிய வியாபாரிகள் வந்து இந்த வெயில் காலத்தில் தான் எங்களுடைய வியாபாரம் அதிக அளவில் இருந்தது கூட கருத்தையும் நாங்களுக்கு முன் வச்சாங்க. மேலும் வந்து மதுரையை பொறுத்தவரை நேற்று மாலையில் வந்து பரவலாக மதுரை, உசிலம்பட்டி, மேலூர், திருமங்கலம் போன்ற பகுதிகளில் மழை பெய்தால் வெயிலின் உஷ்ணம் ஓரளவுக்கு குறைவாக காணப்பட்டது. ஆனாலும் இன்று காலை முதலே வெயிலின் அதாவது மழை பெய்யக்கூடிய சூழல் இருந்தது. தற்போது வெயிலின் தாக்கம் அதிக அளவில் உள்ளது. அக்னி நட்சத்திரம் என்ற வெயிலால் வந்து பொதுமக்கள் அதிக அளவில் பாதிப்படைந்தான் சொல்லலாம். ஆனால் வந்து இதனால் வந்து விவசாயம் வந்து எந்த அளவிற்கு பாதிப்படையவில்லை. ஏன்னால் ஒரு சில நாட்களில் வந்து மழை பெய்தாலும் அந்த மழையை வந்து தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய சூழல் தான் வந்து விவசாயிகளிட்ட அதிக அளவில் காணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் முல்லை அதாவது வைகை அணை நீர்மட்டம், பெரியார் அணை நீர்மட்டம் என ஒரு போக விவசாயத்திற்கு தண்ணீர் அவ்வப்போது திறந்துவிட்ட காரணத்தினால் இந்த அக்னி நட்சத்திர வெயில் காரணமாக வந்து மழை எந்த அளவிற்கும் வந்து விவசாயம் பாதிக்கப்படவில்லை. சரண்யா, ஜான்சி, நீங்கள் இணைப்பிலே இருங்கள். அடுத்ததாக நமது கோவை செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்கலாம். ஷெர்லி, கோவையை பொறுத்தவரை வெப்பத்தின் தாக்கம் எப்படி இருக்கிறது? நீர்நிலைகளில் நீர்மட்டம் பற்றியும் சொல்லுங்கள். வணக்கம் சரண்யா. கோவை பார்த்தோன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோரத்தில் அமைந்திருக்கு. அதனால் இங்கே எப்போவுமே கோடை வெயில் ஆனது பிப்ரவரி மாதம் கடைசியிலிருந்தே துவங்கி இருக்கும். அதே போலவே இந்த ஆண்டும் பிப்ரவரி கடைசி வாரங்களிலிருந்து துவங்கியது. ஆனால் இது எந்த ஆண்டும் இல்லாத அளவு இந்த ஆண்டு வெயிலின் தாகவும் மிகவும் அதிகரித்திருந்தது. குறிப்பாக கடந்த ஆண்டுகளில் 36.5 டிகிரி செல்சியஸாக இருந்த வெப்பம் இந்த ஆண்டு கோடை வெயில் காரணமாக 39 முதல் 40 டிகிரி வரை இந்த வெப்பமானது அதிகரித்திருந்தது. ஆனால் பார்த்தோன்னா இது காரணம் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். ஏன்னால் எந்த ஆண்டும் இல்லாத அளவு கோவை பார்த்தோன்னா ஒரு குளிர்ச்சியான நகரமாகவே கூறப்பட்டு வந்தது. ஆனால் எந்த ஆண்டும் இல்லாத அளவு இந்த ஆண்டு கோடை வெயிலான அதிகரித்தது இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை பெரிதளவு பாதித்ததுனே சொல்லலாம். ஆனால் குறிப்பாக பார்த்தோன்னா இந்த கத்திரி வெயில் துவங்கியது முதலாகவே கோவை மாவட்டத்தை முழுக்க பரவலாகவே மழையானது பெய்து வந்தது. இதன் காரணமாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்தே காணப்பட்டது. ஆனால் கத்திரி வெயில் முடியும் சில காலங்களில் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக மட்டும் இந்த வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்து மீண்டும் 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தது. ஆனால் இன்றைய நிலவரப்படி கோவையில் பார்த்தோம்னா 35.4 டிகிரி செல்சியஸ் வெப்பமானது பதிவாகி இருக்கிறது மற்றும் பரவலாகவே வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. மேலும் வரக்கூடிய காலங்களில் இந்த வெப்பமானது தொடர்ந்து குறைந்து கொண்டே வரும் என்று தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் குறிப்பாக பார்த்தோம்னா கத்திரி வெயிலை பொறுத்தவரை கோவை மாவட்டத்தில் பரவலாக மழையே பெய்து வந்தது. இங்கு வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவு இல்லை. சராசரியான ஒரு 36 டிகிரி செல்சியஸ் வெப்பமே பதிவாகி வந்தது. ஆனால் இருந்த பொழுதிலும் இந்த மழை மழை பெய்து வந்தாலும் 130 மில்லிமீட்டர் மழை பெய்யும் என்று கோவையில் உள்ள காலநிலை ஆய்வாளர்களாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வெறும் 68 மில்லிமீட்டர் மழை மட்டுமே இங்கு பதிவாகி இருக்கு. சரண்யா, ஷெர்லி, நீங்கள் இணைப்பிலேயே இருங்கள். அடுத்ததாக நெல்லை செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம். ஆல்வின், நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை அணைகளின் நீர்மட்டம் எப்படி இருக்கிறது? நெல்லை மாவட்டத்திற்கான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கான நீர்மட்டம் உள்ளதா என்பது பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக சரண்யா, அதாவது ஏற்கனவே கூறியது போல அணைகளினுடைய நீர்மட்டம் என்பது வெகு அளவில் குறைந்து விட்டது. குறிப்பாக குண்டாறு, அதை சார்ந்திருக்கக்கூடிய சிறு அணைகளில் எல்லாம் நீர்மட்டமே இல்லாத ஒரு நிலை என்பது தற்போது இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 3 பிரதான அணைகள் சேர்வலாறு, பாபநாசம், மணிமுத்தாறு, இந்த அணைகளை பொறுத்தவரையில் நீர்மட்டம் என்பது கணிசமாக குறைந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மணிமுத்தாறு அணையில் எல்லாம் 80 அடிக்கும் கீழான நீர்மட்டம் என்பது சென்று விட்டது. அதே போன்று பாபநாசம் அணையை பொறுத்தவரையில் 80 அடிக்கும் சற்று அதிகமான நீர்மட்டம் என்பதே இருக்கிறது. இதை வைத்து பார்க்கின்ற பொழுது திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதை சார்ந்து இருக்கக்கூடிய பிற மாவட்டங்களுக்கான நீர் ஆதாரத்தை பெறுவதற்கான நீர் என்பது தற்போது அதிகப்படியாக இல்லை. ஏனென்று சொன்னால் அணைகளிலிருந்து குறைந்த அளவே நீர் திறக்கப்படுகிறது. இதனுடைய காரணமாக தாமிரபரணியில் இருந்து மிகப்பெரிய அளவில் நீருந்து நிலையங்களில் நீர் எடுக்க இயலாத ஒரு நிலை என்பது இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, நேற்றைய தினமெல்லாம் பல்வேறு இடங்களில் சற்று பரவலாக மழை பெய்திருக்கிறது. இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்னும் ஓரிரு வாரங்களிலெல்லாம் தென்மேற்கு பருவமழை, அதாவது குற்றாலம் சாரல், அந்த சாரல் மழை என்பது பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதை வைத்து பார்க்கின்ற பொழுது அணைகளுக்கான நீர்வரத்து என்பது கணிசமாக இருக்கும். அந்த வகையில் நீர் ஆதாரங்களை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கிறது. தற்போது ஒரு நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களில் நீர் ஆதாரம் என்பது சற்று பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. சரண்யா, வெயிலின் தாக்கம் குறித்து உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு கோவை மாவட்டத்திலிருந்து ஷெர்லி, நெல்லையிலிருந்து ஆல்வின், மதுரையிலிருந்து ஜான்சி, விக்னோஷ் ஆகியோருக்கும் நன்றி.